வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் ஏஐயில் எப்படி சிம்பிளாக ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினி அப்படின்ற ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப் வரும். ஸோ இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான அந்த ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் வந்து அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பாய்ஸுக்கு வந்து சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் அப்படியே கேர்ள்ஸுக்கு சொல்லிடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாய்ஸ்க்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் இப்போ பண்ணியிருக்கனால மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல அந்த சிவகார்த்திகேயன் அப்படின்றத நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தளபதினு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த மேன் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு வந்து போட்டிருப்பேன். பட் அந்த இடத்துல நீங்கள் ட்ரெஸ் கோடிங்கை வந்து வேறு ஏதாவது மாற்றுறதா இருந்தாலும் கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதே கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோடைய ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்ல ஜூமில் கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். ஸோ யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கேர்ள்ஸுக்கு இதை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கேர்ள்ஸுக்கும் அதை எப்படி சேஞ்சஸ் பண்ணி எடிட் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். அதனால் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே பாருங்கள் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு அது டவுன்லோட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாய்ஸ்க்கு எடிட் பண்ணியாச்சு. இப்போ கேர்ள்ஸுக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். வந்துட்டு கூகுள் ஜெமினி அப்படின்றத ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்துட்டு அதே ப்ராம்ப்ட் தான். ஸோ நான் எப்படி வந்துட்டு சின்ன கரெக்ஷன் மட்டும் சொல்லணும்னு சொல்லிடுறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா த மேன் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மேன்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உமன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் நேம் வந்துட்டு நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கட்டும், உங்களோட நேம் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் சாய் பல்லவின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். த பாய் அப்படின்னு போட்டு இருந்திருக்கும். த பாய் வந்துட்டு ப்ளூ ஷர்ட்டு அப்படின்னு போட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் த உமன் பிளாக் சுடிதார் இல்லை பிளாக் சேரீ அது உங்களுடைய விருப்பம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோடைய ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் ஃபோட்டோ இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணமோ அதே மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ட்ரெஸ் கோடிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. இதுவும் அதே மாதிரி தான் ஃபோட்டோவுக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த டைப்பில் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.